வசனத்தை மறுபடியும் படிக்கல. நான் வம்பை எங்க இருந்து தொடங்குற பாருங்க. அல்லேலூயா. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் தன் ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். இதை நான் எடுக்கவில்லை. இது முதல். அல்லேலூயா. அல்லேலூயா. இது முதல். எது முதல்? இது முதல் தான் தெரியும். எது முதல்? என்னைக்கு? இன்று முதலா இருக்கு. இன்று முதலா இருக்கு. படிங்க மறுபடியும். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். கொஞ்சம் பைபிளா இந்துவாக இருந்தபடியினால், நான் ஒரு பைத்திய இந்துவாக இருந்தபடியினால், நான் கிறிஸ்தவனாக இல்லாதபடியினால் பைபிளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே படித்தேன். இன்று முதல் இல்லை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்க ஆசீர்வதிச்சாரு? காரணம் தான் தொங்கிக்கிட்டு வருஷம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாங்கின அந்த என்னது டேபிள் மேல வைக்கிறது பாப்பா படத்தோட பழசா போயிட்டு தூக்கி மறுபடியும் ஒரு பூ படம் வைக்க வேண்டியதா இருக்கு. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விதிச்சதாகவே காணும். என்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. படிச்சிருக்கீங்களா? ஆகாய புத்தகத்துல மல்கியா புத்தகத்துல படிச்சுக்கலாம். நீங்க எடுக்காது படிச்சிருக்கோமா? நம்ம எது முதல்? என் வீடு பாலா கிடக்கு, உன் வீட வச்சு பாக்குற. அதனால நீ வந்து சம்பாதிக்கலாம் மொத்த பையில போடுற, நான் கருக்காவை ஊதி போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இஸ்ரேல் ஜனத்துக்கு ரோசம் வந்துச்சு. பாலா போன ஜனத்துக்கு நாம கோபம் வந்துச்சு. இஸ்ரேலுடைய ஆசாரியர்களுக்கு அவன் ஞானத்தை கோபப்பட்டான். கர்த்தர் திட்டினான். நாம புதிய ஏற்பாடு சபை நல்ல சபை. அல்லேலூயா. உடனே சொன்னான் கர்த்தர், கோபடா என் வீடு பாலா கிடக்க, உன் வீடு மச்சு பாவீங்க. உடனே ஸ்தோத்திரம். வீட்டை கட்டலாம். யார வீட்டா? ஆலயத்தை கட்டலாம். கர்த்தர் சொன்னாரு, மனம் விரைகிறான். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்ன தைரியத்தை எழுதி கொடுக்கலாம் வீட்டுல? எந்த தேவாலயத்தை கட்டணும்? எந்த பிச்சை கூரையை போட்டோம்? தேவனுடைய ஆலயத்தை சரணம். என் தேவனுடைய பிள்ளை எருசலேம் சுற்றிலும் மலையை வைத்திருக்கிறார். என்ன மலை? என்ன மலை? கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாரு. இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் இத்தனோடு குட்டி நாடு. ஒரு மேப் எடுங்க. என்ன மேப்? வேர்ல்டு மேப். சைனாவை காட்டுன்னு ஒரு பிள்ளைக்கு சொல்லுங்க, ஈஸியா காட்டிடும். இந்தியாவை காட்டுன்னு சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகள் எல்லாம் காட்டும். ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் காண போகுது. அதுவும் போகுது பீஸா. ஸ்தோத்திரம். சரி, ஆப்பிரிக்காவை காட்ட சொல்லுங்க, காட்டிடும். இஸ்ரேல் தேசத்தை காட்ட சொல்லுங்க, முடியாது. அவ்வளவு சின்ன நாடு. ஆனா ஒரு புள்ளி அது நிச்சயமா சின்ன நாடு. ஈஜிப்ட் பக்கத்துல. ஆனா மொசாட் என்ற உளவுத்துறை அமெரிக்கா பயப்படுறாங்க. அல்லேலூயா. மொசாட் யார் பயப்படுறா? அமெரிக்கா வல்லரசு பயப்படுது. ஸ்தோத்திரம். இஸ்ரேல் விமானப்படை உலகமே அரக்கம் ஃப்ரெண்ட். இஸ்ரேலுக்கு போங்க. ஸ்தோத்திரம். ஜெருசலேமுக்கு போய் காலை வைங்க. அப்ப இருக்கு வந்து பாருங்க, தெரியும் என்ன போகுது. காளைகள் பியும் தலைகள் எடுக்கும். என் தேவனுடைய பிள்ளை இது மட்டும் தான் சொல்றேன். என் தேவனுடைய சரணை. பிளைட் வரும். என்ன பிளைட்? இஸ்ரேல் பிளைட். ராணுவ பிளைட் வரும். இன்னும் போகும். கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை. எங்க போறோம், பிளைட் எங்க டேக்கப் எங்க லேண்ட் ஆகுதுன்னு தெரியாது. ராணுவ பிளைட் எங்க தெரியுமா? இன்றைக்கு தெரியாது யாருக்கும் எங்க வச்சிருக்காங்கன்னு. அவர்கள் மலைகளின் அடிகளிலே அடிவாரங்களிலே குகைகளை வைத்து இஸ்ரேல் பிளைட்டை வச்சிருக்காங்க. மலைகள் தான் ஜெருசலேமுடைய ஆதாரம். இன்றைக்கு ஏயா அவன் சின்ன கூட்டத்தாயா? ஏய் இஸ்ரேல் பயப்படுற உலகத்தை பார்த்து நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நாங்கள் சிறிய கூட்டம், ஆண்டவரே நாங்கள் இஸ்ரவேலிலே சின்னவர்கள். இஸ்ரவேல் பாராட்டுறாங்க. பாராட்டுறாங்க.
உலகம் பயப்படுது மொசாட். சின்ன ராணுவம் உலகத்தை ஆட்டி நிற்கிறான். என் தேவனுடைய பிள்ளையே, நீ எருசலேமாக இரு, கர்த்தர் கண்மலையாக தோன்றுவார். கர்த்தர் கண்மலையாக தோன்றுவார். கர்த்தர் கண்மலையாக இருந்தார். இந்த கூட்டம் தேவையில்லை. இந்த கூட்டம் உலகத்தை ரட்சிக்க தேவையில்லை. இந்த கூட்டத்தில் யாராவது ஒருவர் போதும் உலகத்தை உலகத்தை கலக்குவதற்காக. சரி, நேரமில்லை. எப்படி தேவன் இஸ்ரவேலை சுற்றிலும் கண்மலையை வைத்திருக்கிறார், அது என்ன? நீங்கள் எப்பொழுது எருசலேமாக மாற முடியும்? என் தேவனுடைய பிள்ளையே, சற்று ரொம்ப ரிலாக்ஸா கொஞ்சம் கேளுங்க. எருசலேமை கர்த்தரை பார்க்க சொன்னார். ஒலிவ மலையிலிருந்து நாம் எருசலேமை அந்த குளிர் நேரத்திலே நான் எருசலேமை கண்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு காரியம் பார்க்க சொன்னார். அங்கே கவனி என்றார். அங்கே கவனி, அந்த எருசலேமை கவனி, அந்த எருசலேமை கவனி. அப்பொழுது சொன்னார், எருசலேமை சுற்றிலும் கண்மலை இருக்கிறது போல கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நான் கேட்டேன், ஆவிக்குள்ளே கேட்டேன், எந்த கண்மலை, எந்த கண்மலை? அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளையை